Hello friends, welcome to our channel Serve with Nisha. இன்னைக்கு நாம வீடியோல ஒரு டிஃபரண்ட் பேட்சஸ் வந்து எப்படி மேக் பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து நிறைய விதவிதமான ஸ்டோன்ஸ்லாம் வந்து கிடைக்குது. அதெல்லாம் வச்சு எப்படி டிஃபரண்டான பேட்சஸ் ரெடி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். நான் வந்து ஆல்ரெடி பேப்பர் கேன்வாஸ் வந்து எம்ப்ராய்டரிங்கில் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இதில் வந்து க்ளூ சைடு ஒரு பக்கம் இருக்கும், அது வந்து அடியில் வர மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. மேலே தான் வந்து நம்ம பேட்சஸ் ரெடி பண்ணணும். இதுக்கப்புறம் நமக்கு பால் செயின் வேணும், அப்புறம் ஸ்டோன் செயின் வேணும். இதில் வந்து கலர்ஸ் நிறைய கிடைக்குது. அப்புறம் மிடில் ஒட்டுறதுக்காக பெரிய சைஸ் ஸ்டோன் வந்து நமக்கு வேணும். அதை சுற்றி ஒட்டுறதுக்காக நமக்கு சின்ன சின்ன ஸ்டோன் வேணும். நமக்கு என்ன கலர் வேணுமோ இல்லை மிரர்லாம் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ வேணும், இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஒட்டணும். அதுக்கப்புறம் சிஸ்ஸர். ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு தேவையான திங்ஸ். இதை வச்சு எப்படி பேட்சஸ் ரெடி பண்ணலான்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மிடில் வந்து பெரிய சைஸ் ஸ்டோன் வந்து நான் ஒட்டிக்கிறேன். இதை சுற்றி திரும்பவும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பால் செயின் வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு மேலே ஸ்டார்ட் பண்ணி திரும்பவும் வந்து மேலேயே நம்ம முடிக்கணும். அப்போ தான் வந்து இந்த எக்ஸாக்டாக அந்த திலகம் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். திரும்பவும் நான் கொஞ்சம் கேப் விட்டு இந்த க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்டோன் வந்து நான் ஒட்டிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு டார்க் அண்ட் லைட் காம்பினேஷன் கலரில் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கான்ட்ராஸ்டான உங்கள் ட்ரெஸ்ஸுக்கான கலர் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ இதை சுற்றி திரும்பவும் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் செயின் வந்து ஒட்டிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு பேட்சஸ் முடிக்கும் போது இந்த அவுட்லைனாக வந்து இந்த ஸ்டோன் செயின் கொடுத்தோம்னா நமக்கு ப்ளவுஸில் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டோன் செயின் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம் ஒட்டிட்டுன்னா நமக்கு வந்து பேட்சஸ் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம மறக்காமல் இந்த அவுட்லைனில் வந்து இந்த ஸ்டோன் பேட்சஸ் வந்து கொடுக்க மறக்காமல் இருக்கணும். இதுக்கப்புறம் நான் ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் ஒட்டி அதே மாதிரி நான் இந்த பால் செயின் வந்து ஒட்டிக்கிறேன். திரும்பவும் இதை சுற்றி இந்த சின்ன சின்ன ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ நம்ம இஷ்டம் தான், நம்ம கலர் காம்பினேஷனில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேட்ச்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மிடில் ஸ்டோன் ஒட்டாமல் கோல்டன் கலர் பீடு வந்து ஒட்டுறேன். ஹாஃப் பீடு இது சுற்றி நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேர்ல் பீட் வந்து ஒட்ட போகிறேன். இதுவும் வந்து ஹாஃப் பீட் தான். இதை சுற்றி திரும்பவும் நான் வந்து ஸ்டோன் செயின் ஒட்டிக்கிறேன். பால் செயின் இந்த மாதிரி ஒவ்வொன்றா கட் பண்ணிங்கன்னா ஒரு குட்டி குட்டி பீடு வந்து நமக்கு கிடைக்கும். அந்த பீடை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு பேர்ல் பீடுக்கும் நடுவில் வந்து நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். சின்ன சின்ன கேப் இருக்குது, அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக. ஸோ இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆன பிறகு இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பேட்ச்க்கு வந்து பார்த்திங்கன்னா மிடில்லையும் சரி சுற்றியும் நான் ரெண்டுத்துக்குமே வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் தான் ஒட்டுறேன். இதுதான் அந்த சின்ன திலகம் ஷேப் ஸ்டோனு. இது வந்து நமக்கு எக்ஸாக்டாக மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் வந்து தனியாக இருக்க மாதிரி மேலே ஒட்டணும். அப்போ தான் வந்து நமக்கு எக்ஸாக்டாக அந்த ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு பேட்சும் ஃபினிஷ் பண்ணும்போது அவுட்லைனாக வந்து இந்த ஸ்டோன் செயின் வந்து நம்ம கொடுத்தோம்னா நமக்கு கட் பண்ணி இன்னொரு ப்ளவுஸில் வந்து நம்ம பேட்சஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டோன் செயினை தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம பேட்சஸை வந்து தைக்கணும்.
வித்தின் ஹாஃப் அன் ஹவர் இல்லை 1 ஹவரில் வந்து இந்த பேச்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பேச்சஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த கேன்வாஸ் பேப்பர் வந்து எங்கேயுமே தெரியாத அளவுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நமக்கு வந்து பேச்சஸ் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நமக்கு நிறைய கலர்ஸ் வந்து நமக்கு ஸ்டோன் வந்து கிடைக்குது. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸுக்கு எந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து வேணுமோ அந்த மாதிரி பேச்சஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் இல்லை டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.